வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற அனைத்து தகவல்களும் வந்து ஒரு படிப்பினைக்காக மட்டும்தான். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து சொல்லப்படுகிற பங்குகள் ஏதாவது வாங்கணும், விற்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் யாராவது செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு பங்குகளை வாங்கலாம், விற்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வர அனைத்துமே வந்து நான் ஒரு படிப்பினைக்காக மட்டும்தான். செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் நான் கிடையாது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஆல்ரெடி மார்க்கெட் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இறக்கம், கண்டினியூஸான டவுன்ஃபால் பெரிய ஒரு இறக்கத்தை கொடுத்தது. 24,712 அப்படின்னு க்ளோஸ் ஆச்சு. 255 புள்ளிகள் வந்து அன்றைக்கி மைனஸ். அதேமாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 688 புள்ளிகள் மைனஸ், 54,450 அப்படின்றத முடிஞ்சிருக்கு. ஸோ அன்றைக்கி நிறைய பங்குகள் வந்து அன்றைக்கி பெரிய இறக்கம். அன்றைக்கி என்ஐசியில் பார்த்தோம் அப்படின்னா டிக்ளைன்ஸ் மட்டும் ஒரு 2300 பங்குகள் கிட்ட டிக்ளைன்ஸ். அதே மாதிரி அட்வான்ஸ் வரும் 720 பங்குகள் மட்டும்தான். அப்பர் சர்க்கியூட் வந்து வெறும் 4 பங்குகள் மட்டும்தான். லோவர் சர்க்கியூட் 3 பங்குகள். கிட்ட 52 லோ பார்த்தோம்னா 74 பங்குகள் கிட்ட அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்து இருந்தது. ட்ரம்ப் அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு விநாயகர் சதுர்த்தியிலேருந்து நமக்கு வந்து 50% தாரிஃப் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த பிள்ளையார் சொல்லி யாருக்கு போட்டிருக்காரு, அந்த இந்தியாவுக்கு போட்டிருக்காரா இல்லை யூஎஸ்க்கு போட்டிருக்காருன்னு $1 மில்லியன் கேள்வி. அடுத்து வர போகிற வருடங்கள் தான் இந்த கேள்விக்கான விடை சொல்லும் அப்படின்னு பார்க்கலாம். அவர் நமக்கு போட்டிருக்க வரியினால பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமெரிக்கா அனுப்புகிற எக்ஸ்போர்ட் $85 பில்லியன் இருந்து $90 பில்லியன் வரைக்கும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பாதிக்கப்படுற எக்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு ப்ளஸ் ரஷ்யா, சைனா இந்த மாதிரி வந்து அதுவும் பிரிக்ஸ் நாடுகள், ஆல்ரெடி பிரிக்ஸோட நம்ம இணைஞ்சிருக்கிற நாடுகள் கூட பேசிகிட்டு இருக்கோம். இந்த நம்ம அமெரிக்கா அனுப்புகிற ஏற்றுமதியை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு பியூஷ் கோயல் அவர்கள் மற்ற எந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அனுப்பலாம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு போகிற ஏற்றுமதி வந்து அடுத்த சில மாதங்களில் வந்து வேறு சில நாடுகளுக்கு இந்த ஏற்றுமதி வந்து பிரிஞ்சு போகலாம். ஸோ அதனால் வந்து இப்போ பாதிக்கப்படுற துறை அப்படின்னு இப்போ சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுற துறையாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடி போட்டால் ஜுவல்லரி அண்ட் ஜிம்ஸ் அந்த துறையை சேர்ந்த பங்குகள் வந்து பாதிக்கப்படலாம். 50% தாரிஃப் போட்ட நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 3 நாடுகள் மட்டும்தான். இந்தியா, பிரேசில், அதுக்கு அடுத்து வியட்நாம். இந்த 3 நாடுகள் மட்டும்தான் வந்து 50% தாரிஃப் வந்து இப்போ அமலாக இருக்குது. ஸோ இதில் வந்து பிரேசில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடாக இருக்கலாம். அதுக்கடுத்து இந்தியா பாதிக்கப்பட்ட நாடாக இருக்கலாம். வியட்நாம் வந்து அவ்வளோ வந்து பெருசாக வந்து எக்ஸ்போர்ட் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பலாம். ஆனாலும் ஒரு சின்ன பாதிப்பு அவங்களுக்கும் இருக்குது. மோடி அவர்கள் வந்து ஜப்பான் போகிறாங்க. ஸோ ஜப்பான் பிரதமர் அழைப்பின் பேரில் ஜப்பான் போயிட்டு அங்கேருந்து வந்து சைனா போகிறாங்க. சைனாவோட வந்து SCO சப்மிட்டுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது. அது வந்து சைனா அழைப்பின் பேரிலும் போகிறாங்க. அங்கே வந்து சைனா ப்ளஸ் ரஷ்யா அதிபரும் வந்து அங்கே வராங்க. ஸோ இந்த 3 நாடுகளோட தலைவரோட மீட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து அமெரிக்க அதிபருக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த கோபத்தினால ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சைனா வந்து நீங்கள் வந்து பெரிய லெவலில் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து திரும்ப தாரிஃப் போட்டோம் அப்படின்னு நீங்கள் தாங்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு 200% தாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கோபம் வந்து இது மேலும் அதிகரிக்கலாம் ட்ரம்ப்புக்கு. ஸோ பார்க்கலாம் சைனாவுக்கு வந்து என்ன மாதிரிலாம் அடுத்து தாரிஃப் விதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வச்சுருக்காரு. ஆனால் சைனாவில் பெருசாக இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து மினிமம் இம்பேக்டாக கண்டிப்பாக ஏற்படுத்துதான்னு தோணுது. ஏன் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து அரிய வகை தனிமங்கள் தேவை அமெரிக்காவுக்கு. இந்த அரிய வகை தனிமங்கள் இருந்தால் தான் வந்து அவங்களுடைய NVIDIA சிப்ஸ் ஆகட்டும், மொபைல் ஃபோன்ஸ், ஆப்பிள் மொபைல் ஃபோன்ஸ் ஆகட்டும், அங்கே டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆகட்டும், F-35 இந்த மாதிரி முக்கியமான சில ப்ராஜெக்ட் வந்து அரிய வகை தனிமங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களால வந்து மேனுஃபேக்சரிங் இதுவே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த அரிய வகை தனிமங்களுக்காக சைனாவை வந்து ரொம்ப நாடி இருக்க வேண்டிய சார்பு வந்து கண்டிப்பாக வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது. அதனால் வந்து அமெரிக்கா வந்து இது வரைக்கும் சைனாக்கு இந்த தாரிஃப் போடாத ஒரு பெரிய காரணம் அப்படின்னா இதை முக்கியமாக சொல்லலாம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய நியூஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஜெர்மனில் வந்து ஒரு பத்திரிக்கையும் ஜப்பானில் வந்து ஒரு பத்திரிக்கையும் வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து தாரிஃப் பற்றி விவரிக்கிறதுக்கு நம்ம இந்திய பிரதமருக்கு ஃபோன் எடுக்கலை. அவங்க ஒரு 4-5 தடவை ட்ரம்ப் வந்து கால் பண்ணார். இந்த காலை வந்து மோடி அட்டன் பண்ணலை அப்படின்ற ஒரு பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து உலக நாடுகளுக்கு மத்தியில் வந்து என்ன ஒரு பெரிய அதிபர் போட்டு மோடி ஃபோன் எடுக்கலை அப்படின்றது வந்து உலக நாடுகளில் ஒரு பெரிய பரபரப்பும் ஏற்படுத்தியிருக்கு. மோடி வந்து இதை வந்து சாதாரணமாக தான் எடுத்துக்கிடுவான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
ஆல்ரெடி அவர் சொன்ன பொய்யெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம பாகிஸ்தானுக்கு இந்தியா கூட போர் நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னாரு. ஸோ இதை வந்து மோடி வந்து எப்படி எடுத்துக்கிட்டலாம், நம்ம மோடி ஃபோன் அட்டன் பண்ணால் நான் வந்து மோடி கிட்ட பேசிட்டேன் நம்ம பர்சன் தாரிஃப் பற்றி அப்படின்னு சொல்லி திரும்ப சொன்னாலும் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய இது இம்பேக்டாக வந்து மோடி வந்து ஃபோனை கூட எடுக்காமல் இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மோடி அவர்களுக்கு தெரியும் ட்ரம்ப்பை பற்றி. ஸோ ரொம்ப புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ட்ரம்ப்போட இதை வந்து ஆட்டத்தை வந்து கலைக்கிறதுக்கு ஒரு பெரிய குண்டை வந்து நேற்று தூக்கி போட்டிருக்காங்க. பிரிக்ஸ் நாடுகளுக்கு மத்தியில் வந்து இந்த பிரிக்ஸ் நாடுகள் கூட்டணிகிட்ட வந்து நம்ம வந்து என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எங்ககிட்ட நீங்கள் யார் வர்த்தகம் பண்ணுறதா இருந்தாலும் அவங்கவுங்க ரூபாயெல்லாம் வர்த்தகம் பண்ணலாம். நீங்கள் வந்து என்னோடய வர்த்தகம் பண்ணுறதா எங்களுடைய ரூபாயிலே வந்து நீங்கள் வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் நேற்றுக்கு வந்து இந்தியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து ட்ரம்ப்பை வந்து ஒரு பெரிய ஆசுவாசப்படுத்தலாம். இது வந்து டாலருக்கான ஒரு பெரிய ட்ராபேக்காக கூட இருக்கலாம். அடுத்து வர நாட்களில் டாலர் வந்து டாலரோட விலை எப்படி இருக்குது அப்படின்றது கவனித்து பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து 24,712 அப்படின்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங் வந்து கேப் டவுன் ஓப்பனிங்காக இருக்கலாம். ஒரு 60லேருந்து 110 புள்ளிகள் அல்லது 120 புள்ளிகள் ஸ்டார்டிங்கில் வந்து கேப் டவுனாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஷார்ட் வந்து அதுதான் இண்டிகேட் பண்ணுது. ஆல்ரெடி எனக்கு ஃப்ரீ ஃபாலாக விழுந்திருக்கு. ஸோ எங்கேயும் சப்போர்ட்டே இல்லை. ஸோ இது திரும்ப ஒரு தடவை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு 25,480 அப்படின்றது திரும்ப ஒரு தடவை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம். 24,480 அப்படின்னு வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து திரும்ப ஒரு ரேலி ஸ்டார்ட் பண்ணலாம். 25,100 அல்லது 25,200. இப்போ நம்ம வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். 24,500லேருந்து 25,150 160க்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து நகர்வுகள் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நகர்வுகள் தான் நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் டைம் ரீடெஸ்ட் பண்ணியாச்சு. செகண்ட் டைம் இது ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா கொஞ்சம் புல்லிஷ்னஸ் கொடுக்கும் பார்க்கலாம். அடுத்த மார்க்கெட் எப்படி வந்து எந்த வேகத்தில் போகுது அப்படின்றதையும். அதே மாதிரி ட்ரம்ப்போட எஃபெக்ட்லாம் வந்து இனிமேல் வந்து மார்க்கெட் வந்து எடுத்துக்கிடுமா அப்படின்னு பார்த்தா பெருசாக எடுத்துக்கிட்டாது. இப்போ இம்பேக்ட் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருச்சு. நம்மளுடைய அதானியோட இண்டன்பர்க் மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் இம்பேக்ட் இண்டன்பர்க்கோட அறிவிப்பு வரும்போது வந்து பெருசாக வந்து அதுக்கான இன்ட் கொடுத்தது. ஆனால் செகண்ட் டைம் வந்து இண்டன்பர்க்கோட இது வரும்போது ஃப்ரீயாக ரியாக்ட் பண்ணல நம்ம மார்க்கெட். ஸோ அதனால் வந்து இதே மாதிரி தான் ட்ரம்ப்போட இது வந்து ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட இல்லை அவர் போய் சொன்ன பொய் அவர் சொன்ன இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிடுச்சு. இனி சொல்ல போகிற நியூஸ் அவர் எது சொன்னாலும் வந்து நம்ம மார்க்கெட் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாது. அதே மாதிரி நம்ம மார்க்கெட் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு 24,400 ரீஸ்டேட் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் வரும்போது செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்லாம் பார்த்தா ஜிஎஸ்டியோட ரீஃபார்ம் பண்ணுற ஜிஎஸ்டி 2.0 ரிஃபார்ம்ஸ் வந்து நம்ம என்னென்ன துறைகளுக்கு என்னென்ன இப்போ இதை வந்து நம்ம வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படின்றது வந்து அறிவிப்பு வெளியே வரலாம். அந்த துறைகள் சார்ந்த பங்குகள் வந்து அந்த செக்டர்ஸ் அந்த பங்குகள் வந்து ஏறும்போது மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் கொடுத்து திரும்ப வந்து ஒரு ஏற்றத்துக்கான வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச செப்டம்பர் அக்டோபர் மிட். ஸோ ஆல்ரெடி இருந்த 26,150 26 சில்லறை ஆல் டைம் ஹை இருந்ததுலேயே அதை பிரேக் பண்ணுறதுக்கோட வாய்ப்புகள் வந்து எனக்கு அக்டோபர் மிட்டில் எனக்கு தோணுது. பார்ப்போம். இதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45-50 நாள் இருக்குது. ஏன்னா என்னோடய எதிர்பார்ப்பு வந்து நடக்குதுன்னு. ஆல் டைம் ஹை உடைக்கிறது அக்டோபர் மாதம் வந்து இந்த ரேலி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அக்டோபர் மாதம் மிட்டில் அக்டோபர் மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே பழைய ஹையை உடைச்சிட்டா மார்க்கெட் வந்து அடுத்து ஒரு ரேலி வந்து கண்டினியூவாக போகலாம். இங்கேருந்து போச்சு அப்படின்னா ரேலி ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 27,600 28,000 வரைக்கும் கண்டினியூஸாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த ஜிஎஸ்டி 2.0 நமக்கு வந்து பெரிய வந்து மார்க்கெட்டை பூஸ்ட் கொடுக்க போகிற ஒரு ரிஃபார்ம். நிறைய பங்குகள் வந்து இப்போ இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 40% 50% அப்படின்னு இறங்கின பங்குகள் நிறையா இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த செக்டர் துறை சார்ந்த பங்குகளுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டியோட ரியாக்ஷன் இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த துறைகள் சார்ந்த பங்குகள் வந்து இறங்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்து அதை கவனித்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 40-50% லாபம் கொடுக்கக்கூடிய பங்குகள் நிறையா இருக்குது. இப்போ கவனித்து வாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சில பங்குகள் வந்து கண்டினியூஸாக ஏற்றத்தில் கூட இருக்குது. இப்போ நீங்கள் ஹூண்டாய் இந்த நிறுவன பங்குகள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 2-3 வாரமாக ஒரு ஏற்றம் கொடுத்து ஏறிட்டு. அதுமாதிரி லூமெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட 3,000 4,000 ரேஞ்சுக்கு போயிருக்கு. அதுவும் ஒரு கண்டினியூஸான ஒரு ஏற்றம். அதே மாதிரி இப்போ வந்து சமீபத்தில்
புரோட்டீன் கவர்னன்ஸ் அப்படின்ற பங்கு வந்து கடைசியாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் எடுத்தாங்க. அந்த நிறுவன பங்குகள் பார்த்தா ஆரம்பத்தில் வந்து 1600 வந்து ட்ரேடான பங்கு இப்போ சமீபத்தில் தான் வந்து லிஸ்டிங் ஆன பங்கு கூட கடந்த ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் ஒரு நல்ல ஒரு இறக்கத்துக்கு ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. இப்போ வந்து ஒரு 890 900 ரேஞ்சுக்கு வந்து ஏற்றம் கொடுத்து சார்ட்டில் புல்லிஷ்னஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்கை வந்து கவனிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி வாரி எனர்ஜி பங்குகளும் வந்து ஒரு நல்ல ஒரு சார்ட்டில் வந்து புல்லிஷ்னஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸான ஒரு ஏற்றமும் இருக்குது. நல்ல ஒரு இறக்கத்துக்கு பிறகு 3270 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகுது. இந்த பங்குகள் சார்ட்லேயும் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இந்த பங்குகளையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10-20% ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா SKM எக் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு நிறுவன பங்கு கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா ரேஞ்சிலேருந்து இப்போ வந்து கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு வந்து வர பங்காகவும் இருக்குது. ஒரு 350 ரூபா 360 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது SKMக்கு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவன பங்கும் கூட முட்டை ஏற்றுமதியில் வந்து இருக்கிறாங்க அவங்க. இந்த பங்குகளையும் கவனிக்கலாம். அதே மாதிரி IPO பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 2 IPO க்ளோஸ் ஆக போகுது. 2 SME IPO BSEயில் லிஸ்டிங் ஆக போகிற SME IPO NIS மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு IPO குளோபியர் இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு IPO இன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 28-29 வந்து ஒரு 4 IPO ஓப்பனில் இருக்குது. அதில் வந்து விக்ரன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு பங்கு வந்து கவனிக்கக்கூடிய பங்காகவும் இருக்குது. 97 ரூபா IPO ப்ரைஸாக இருக்குது. 772 கோடி ரூபா வந்து அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. 3ஆம் தேதி லிஸ்டிங் போகிற பங்கு இது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் கேர் வந்து அன்லான் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு IPO பங்கு அவங்க ஒரு 122 கோடி IPO தருறாங்க. 91 ரூபா விலையில் வந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் 2 ஒரு SME IPO 2 இருக்குது. சத்வா இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு IPO கரண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு IPO வந்து இருக்குது. இது ரெண்டுமே வந்து SME IPO. இதுவும் வந்து 29ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. இன்றைக்கி நாளைக்கு வந்து அந்த IPO ஓப்பனில் இருக்கும். மார்க்கெட் கீழே விழுகுதுன்னு பார்த்து யாரும் வந்து பதற வேண்டாம். ஸோ மார்க்கெட் கீழே விழுறது எப்பயுமே வந்து மேலே போகிறதுக்கு தான் கீழே விழுந்து மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ரைஸ் ஆகிறது தான் வந்து நமக்கு எப்பயுமே கீழே இறங்கும். ஸோ கீழே இறங்கும் போது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. அங்கேருந்து வந்து எந்தெந்த பங்குகள்லாம் வந்து கீழே இறங்கும் போது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அதாவது கீழே விழுற பங்குகளில் உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற பங்குகள் நிறையா இருக்கும். திடீர்னு இறங்கும், திடீர்னு வந்து அடுத்த ஒரு 2-3 நாள் செஷன்லேயே வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ நல்ல பங்குகளை கவனிங்க, நல்ல பங்குகளை கவனித்து வாங்குங்க. ஸோ தேங்க்யூ. யாராவது வந்து நம்மளுடைய குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.